தேர்தல் என்பது நமக்கு எல்லாமே மிக முக்கியமான தேர்தல். தேர்தல்னாலே முக்கியம் தானேன்னு கேட்காதீங்க. ஏன்னா இத்தனை ஆண்டுகளாக வந்த தேர்தல் ஒரு தேர்தல் வெற்றிக்காக யார் ஆட்சிக்கு வரப்போறாங்க அப்படிங்கறத முடிவு செய்யக்கூடிய ஒரு தேர்தலாக இருந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது வரக்கூடிய இந்த தேர்தல் என்பது யார் ஆட்சிக்கு வரக்கூடாது, யார் கிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கறத உறுதி செய்யக்கூடிய தேர்தல் தான் இந்த தேர்தல். ஏன்னா இந்த நாட்டை தொடர்ந்து சுரண்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி பிஜேபி. உங்களுக்கே தெரியும், நம்முடைய பிரதமர் அவர்கள் திடீர்னு இப்ப தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வர ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா? மழை வெள்ளம் அவ்வளவு பாதிப்பு இருந்தது, நமக்கு ₹1 நிவாரணமும் கொடுக்கல, இந்த பக்கம் வந்து எட்டியும் பார்க்கல. தேர்தல் வந்த உடனே பாசம் வந்துருச்சு. இப்ப தென் சென்னைக்கு கூட வந்து ஓட்டு கேட்க போறாருன்னு சொல்றாங்க. ஓட்டு கேட்டு என்ன பிரயோஜனம் இல்லையா? பாவம் கவர்னரா இருந்த ஒரு அம்மையார் இன்னும் ஒரு 2-3 மாசமாவது கவர்னரா இருந்திருப்பாங்க. நிக்கிறதுக்கு வேற வேட்பாளரே இல்லை. பிஜேபியில யார் வந்து தேர்தலில் நிக்க போறா, அதுவும் தமிழ்நாட்டில். அதனால அவங்கள கட்டாயப்படுத்தி ரிசைன் பண்ண வச்சு இன்னைக்கு வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார்கள். சென்ற முறை தூத்துக்குடியில என்னுடைய தொகுதியிலே என்னை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற முடியாமல் அவருக்கு கவர்னர் பதவி வழங்கப்பட்டது. அப்புறம் 2 மாநிலத்துக்கு கவர்னர் ஆனாங்க. ஆனா இந்த முறை அதுக்கு கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா வெற்றி பெற போவது இந்தியா கூட்டணி ஆட்சி தான் வரப்போகுது. அப்ப பிஜேபியில் இருக்கவங்கள கவர்னரா போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால இன்னும் 3 மாசமாவது நிம்மதியா இருந்திருப்பாங்க. அதையும் கெடுத்து கொண்டு வந்து இங்க வேட்பாளரை நிறுத்தி வச்சு அவரை தோக்க வச்சு பிஜேபி இப்படி ஒரு நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறது. இந்த பிஜேபி ஆட்சி என்பது நம்ம சொல்லல, உச்ச நீதிமன்றம் சொல்கிறது அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று. அதாவது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக சட்டத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சின்னு உச்ச நீதிமன்றம் சொல்கிறது. ஏன் அவங்க கொண்டு வந்திருக்காங்கல்ல? இப்ப வரும்பொழுதெல்லாம் மோடி பேசுவாரு ஊழல், மற்றவங்களை பத்தி ஊழல் ஊழல் ஊழல்னு பேசுவாங்க. அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா பொதுவா சொல்லுவாங்க, பிஜேபி எதிர்கட்சிகளுக்கு எல்லாம் ஐஸ் வைக்குதுன்னு. அது என்ன ஐஸ்னா இன்கம் டாக்ஸ், சிபிஐ, இடி, இது 3ஐயும் பயன்படுத்துவாங்க எதிர்கட்சி இருக்கக்கூடிய தலைவர்கள் மீது. ரெய்டு, வழக்கு இதெல்லாம் தாண்டி சிறை. 2 முதலமைச்சர்கள் சிறையில் இருக்காங்க. நம்முடைய ஒரு அமைச்சர் செந்தில் பாலாஜி 31 முறை பெயில் மறுக்கப்பட்டு சிறையில் இருக்கிறார். அதை தாண்டி ஒரு துணை முதலமைச்சர் சிறையில் இருக்கிறார். சென்ற வாரம் தான் ஒரு எம்பி பெயில் கிடைத்து விடுதலை செய்யப்பட்டிருக்கார். கிட்டத்தட்ட 1 ஆண்டுக்கு மேல சிறையில் இருந்து. இப்படி எத்தனையோ தலைவர்கள். இது பிஜேபிக்கு எதிராக பேசுனீங்கன்னா. ஆனா பிஜேபிக்கு ஆதரவா எங்களுக்கு அந்த வழக்கெல்லாம் வேண்டாம், நான் ஜெயிலுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஓடி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கோடை தாண்டணும். இந்த பக்கம் நின்னா வழக்கு, இந்த கோடை தாண்டி இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பிஜேபிக்கோ இல்லைன்னா கூட்டணிக்கோ. அந்த பெரிய பிஜேபி வாஷிங் மெஷின் இருக்கு, அது உள்ள உங்களை தூக்கி போட்டு துவைச்சு எடுத்து காய வச்சு சுத்தமா ஆயிட்டீங்கன்னு சொல்லி வழக்கெல்லாம் மூடிடுவாங்க. அப்புறம் அப்படியே இருக்க வேண்டியதுதான் வழக்கு இல்லாம. ஆனால் இதற்கெல்லாம் பயப்பட நாங்கள் தயாராக இல்லை என்று இன்று இருக்கக்கூடிய அத்தனை எதிர்க்கட்சி தலைவர்களும், இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்கள் உங்களை எதிர்க்க துணிந்து நிற்கிறார்கள், ஒன்றாக இணைந்து நிற்கிறார்கள் என்பதை பிஜேபி புரிந்து கொள்ள வேண்டும்.